அப்போ சினிமாலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக வரலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து டைரக்டர் ரஞ்சித்தை சொல்லுவேன். ஏன்னா அவர் வரும்போதே இந்த ஐடியாலஜி தான் நான் வர்றேன், இந்த ஐடியாலஜியில் தான் நான் படம் எடுப்பேன், மக்களை அரசியல் படுத்த போகிறேன்னு சொல்லிட்டே தான் வந்தார். படங்கள்லேயும் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி படத்தையும் தாண்டி வெளியில் நிறைய திறமையாளர்களை உருவாக்குறாரு. அந்த திறமையாளர்களும் அந்த அம்பேத்கரிசம் அந்த புரிதலோடு தான் மக்களை அணுகுறாங்க, சமுதாயத்தை அணுகுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளியர் ஐடியாலஜி அரசியல் பட்டிருக்காங்க. சரியாக தவறும், ஆனால் ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஒரு அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியலுக்குன்னு ஒன்று வரும்போது ஸோ அவர் சொல்கிற விஷயத்தை அப்படியே கட் அண்ட் ரைட்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை பண்ணுங்கப்பா, பண்ணாதீங்க, பண்ணால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு நெறிமுறை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெறிமுறையோட ஒரு அரசியல் படுத்தி தன்னை ஃபாலோ பண்ணுறவங்கள ஒரு அரசியல் படுத்தி யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட புரிதல். ஆனால் ஒரு சிலர் நினைப்பாங்க அரசியல் வந்து அவர்கிட்ட புகழ் இருக்குது, பணம் இருக்குது, வர வேண்டியதானே, நல்லது வந்தால் நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன சொல்கிறது, அப்போ அரசியல் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு பேசிக் அறிவு கூட இருக்கக்கூடாது போல். ஒரு புகழோ பணமும் இருந்தால் போதும் போல், யாருனாலும் ஆசைக்கு வந்தலாம் போலன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?